இந்த வீடியோ பார்த்துருக்க அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன விஷயம் கதைக்க போகிறோம்னு சொன்னால், சமீப காலமாக கனடாவில் இருக்கிற ஆட்களுக்கு தெரியும். கனடாவில் இந்த இனவரி, அதாவது இந்த வெள்ளை இனத்து மக்களுக்கு அதர் பீப்புளை பார்த்தா, அதாவது ஏஷியன் பீப்புளை பார்த்தா, குறிப்பாக அந்த வட இந்திய மக்களை பார்த்தா சரி, அந்த இந்தியன் மாரி இருக்கிற ஸ்ரீலங்கன் எங்களை பார்த்தா கூட அந்த இனவரி உணர்வுன்னு சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கு. ஸோ அந்த வகையில் நிறைய ஒரு ஆபத்தான செயற்பாடுகள் கனடாவில் பதியப்பட்டு கொண்டிருக்கு. என்ன சொல்கிறது, அது பார்க்கவே இந்த சம்பவம் நடக்கிற பார்க்கவே பயமாக இருக்குது, ஒரு விதத்தில் கவலையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே நிறைய சம்பவம் கனடாவில் பதியப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ அப்படி என்ன ஏது நடந்துன்னு சொல்லி இன்றைக்கான வீடியோ விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னும் எந்த சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கான வீடியோ பாருங்கள். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இவ்வளவு காலம் கனடாவில் இந்த இனவரி இல்லையா, இல்லை இந்த இன வேறுபாடு கனடாவில் இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இருந்தது. ஆனால் சரியான அளவில் குறைவாக வந்திருந்தது. உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அது மட்டும் இல்லாமல் லண்டன் போன்ற நாடுகளோட ஒப்புடைக்க கனடாவில் அந்த இன வேறுபாடு, இன பாகுபாடுன்னு சொல்கிறது சரியான குறைவாக இருந்தது. ஏன்னு சொன்னால், கனடா ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களால் வளர்ந்த நாடு இல்லை. அதாவது உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால், கனடா வெள்ளை இனத்து மக்களால் மட்டும் வளர்ந்த நாடு இல்லை. இது இமிக்ரெண்டால் வளர்ந்த நாடு, அதை விட குடியேற்ற நாடு. அதாவது புதுசாக வர இமிக்ரெண்ட், உதாரணமாக சொல்லணும்னா இலங்கையிலிருந்தோ, இந்தியாவிலிருந்தோ, சைனாவிலிருந்தோ, அதே மாதிரி வேறு நாடுகளிலிருந்து கனடாவுக்கு அந்த இமிக்ரெண்ட் மூலம் வளர்ந்த நாடு தான் கனடா. உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால், நிறைய பீப்புள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய ஐடி ஃபீல்டில் சரி, நிறைய பெரிய போஸ்டிங்கும் சரி, நிறைய பிஸ்னஸ் மேனாக இருக்கிற ஆட்கள் கூட கனடா, நிறைய தமிழாக்கள் சரி, இந்தியன் பீப்புள் சரி, நிறைய பேர் கனடா இருக்கணும். ஸோ அப்படி ஒரு இமிக்ரெண்டால் வளர்ந்த நாடு தான் கனடா. அப்படி இருக்கே ஏன் கனடாவில் இந்த இன வேறுபாடு, இன வெறின்னு சொல்கிறது சமீப காலமாக அதிகரிச்சுக்கொண்டு போகுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இந்த கனடாவில் படிக்கிறதுக்காக வெளிநாடுகள்லேருந்து வருகிற மாணவர்கள், குறிப்பாக அதுவும் இந்த வட இந்தியாவிலேருந்து, பஞ்சாப், டெல்லி, அந்த வட இந்திய பிரதேசத்துலேருந்து வருகிற மாணவர்கள்லாம் இந்த கனடாவில் இந்த இனவெறி அதிகமாகிறது முக்கியமான காரணம் சொல்லலாம். ஸோ அப்படி இந்த வட இந்திய மக்கள், அதாவது வட இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கனடா மக்கள் எந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்கணும்னு சொன்னால், உதாரணமாக நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. நேற்று ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. இப்படியான சம்பவம்னு சொன்னால், கனடாவில் கல்கரியில் இருக்கிற சப்வே ஸ்டேஷன் இருக்குது. அதாவது சப்வே ஸ்டேஷன் சொன்னால் ட்ரெயின் ஸ்டேஷன். அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் ஒரு ஸ்டூடெண்ட், இந்திய ஸ்டூடெண்ட் பெண் ஆள் ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற ஸ்டேஷனில். ஸோ அப்படி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற இடத்துல ஒரு ஹோம்லெஸ் பீப்புளோ இல்லை யாருன்றே தெரியல ஒரு நபர் ஒரு ஆள் வாரார், வெள்ளை இருந்து நபர் ஒரு ஆள் வாரார். அந்த பெண்ணுண்ட கழுத்தை பிடிச்சி துன்புறுத்தி அவள் அடித்து ஒரு தாக்குதல் சம்பவத்தை மேற்கொள்கிறார். ஸோ அதில் நிறைய பேர் பார்த்து கொண்டே இருக்கணும். நிறைய பேர் அப்படி நடக்கும் இந்த அடிக்கிற சம்பவத்தை நிறைய பேர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். யாருமே இப்போது அதில் தடுக்கவும் இல்லை, எந்த நபர்களும் போய் தடுக்கவும் இல்லை. ஏன் அவள் துன்புறுத்துறீங்கன்னு சொல்லி கேள்வியை கூட அங்கே கேட்கல. அவர் நேராக வாரார், அந்த பெண்ணை கழுத்தை பிடிக்கிறார், அமர்த்தார், அடிக்கிறார், ஒருக்கிட்ட திரும்பி போகிறார். அந்த பெண் அழுது கொண்டிருக்கிறார். ஸோ அப்படியான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போய் கொண்டிருக்கு. அதை விட இன்னொரு சம்பவம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜிம்முக்கு ஒரு வெள்ளை நபராக போய் ஒர்க் அவுட் பண்ணுறார். அப்படி ஒர்க் அவுட் பண்ணாக்க அவருக்கு பக்கத்துலேயே ஒரு இந்திய நபர் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டிருக்கார். ஸோ இவராக ஃபோன் எடுத்து, அந்த வெள்ளை நபர் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறார். என்னென்னு சொன்னால், வீடியோ எடுத்துக்கொண்டு அந்த இந்திய நபர்கிட்ட போய் சொல்கிறார், உங்களில் ஒரு கெட்ட வாடை அதாவது ஒரு துர்நாற்றம் வீசுது, அது ஏன்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அந்த இந்திய நபர் முடிச்சு கொண்டிருக்கிறார். ஏன் நபர் இப்படி கேள்வி கேட்குறாரு. அதுக்கு திருப்பி அந்த நபர் கேட்குறாரு, நீங்கள் குளிக்கலையான்னு சொல்லிட்டு. அதுக்கு சொல்ல இல்லை நான் குளிச்சினான்னு சொல்கிறேன். அப்போ கேட்குற நீங்கள் டியோட்ரின், அதாவது அந்த பெர்ஃப்யூம், அந்த டியோட்ரண்ட் போடையிலையான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மேலே போட்டினான்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு அந்த நபரை சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பார்க்க எவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்குது. ஏன் இவையெல்லாம் அப்படி செய்யணும், இவையெல்லாம் ஏன் என்னதுக்காண்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸை சரி, இந்த இந்திய மக்களை சரி, இந்த வட இந்திய மக்களை ஏன் இப்படி செய்யணும்னு சொல்லி எல்லாம் பார்க்கவே ஒரு சங்கடமாக இருக்குது. ஆனால் இப்படியான சம்பவங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்குது. 1-2 சம்பவங்கள்லாம் நாங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறோம். சோஷியல் மீடியா பார்க்காம எத்தனையோ சம்பவம் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்குது. உதாரணமாக சொல்ல போனோம்னா, இந்த டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர்
இந்த ஹோட்டலில் போய் அங்கே வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து வேலை செஞ்சு வந்து அவைய வீடியோ எடுத்து அவைய நக்கல் அடித்து கேலி செஞ்சு கிண்டல் அடித்து இந்திய கண்டாலே எப்படித்தான் இந்த வட இந்தியனா எப்படித்தான் குப்பை அப்படின்னு சொல்லி அவை குளிக்க மாட்டிடும் அதில் வந்து கெட்ட வாடை வரும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இந்தியன் ஸ்டிங்ஸ்ன்னு சொல்லி, அதாவது இந்தியன் ஸ்டிங்ஸ்னா இந்தியில் மேலே துண்ணாட்டம் வீசுன்னு சொல்லி ஒரு கோட் வேர்ட்டை யூஸ் பண்ணி ஒரு வேர்ட்டை யூஸ் பண்ணி அதை வந்து பப்ளிசிட்டி படுத்தின்னு போய் இந்தியா என்ன அப்படி தான் இந்தியா அப்படி தான் அவங்களோட வெறுப்பை கொட்டி 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 அந்த ஒரு வன்மத்தை வந்து கல்வி கொண்டு இருக்கிற சொல்லியே சொல்லலாம். இன்னொரு சம்பவம் வந்து சோஷியல் மீடியா வைரலானது எப்படின்னு சொன்னால், ஒரு சும்மா ஒரு இடத்துல வந்து ஒரு இந்தியன் நபராக வந்து நடந்து போய்கொண்டிருக்க அவருக்கு எதிராக வந்த ஒரு வயது வெப்பன், கனேடிய வயது வெப்பன் வந்து அவருக்கு வந்து இந்த மிடில் ஃபிங்கர் தெரியும் உங்களுக்கு, அந்த மிடில் ஃபிங்கரை வந்து தவறான மொழி நடுவில் வந்து தவறான மொழியில் வந்து காட்டுறா, இந்த ஃபக்கியோன்னு சொல்கிற மாதிரி தவறான மொழியில் வந்து காட்டுறா. அப்படி காட்டுக அவர் அதை வீடியோ எடுக்கார். ஏன் என்ன பார்த்து இப்படி செய்றீங்கன்னு சொல்லி அந்த இந்தியன் அவர் வந்து வீடியோ எடுக்கார். அதுக்கு அந்த பெண்மணி வந்து எப்படி சொல்கிறான்னு சொன்னால், நீ வந்து இந்தியன், நீ வந்து கனேடியன் கிடையாது, நீ வந்து இந்தியன், நீ இந்தியாவுக்கு வந்து திரும்பி போ, ஏன் வந்து இங்கே வந்து இருந்து எங்களுக்கு வந்து கிடைச்சல தாரான்னு சொல்லி ஒரு வார்த்தை பிரிவதும் சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் வந்து இந்தியன் கிடையாது, நான் வந்து கனேடியன், கனடாலாம் பிறந்த நான் வந்து கனடா பாஸ்போர்ட் தான் வச்சுக்கேன், நான் வந்து கனேடியன், ஸோ நான் வந்து இந்தியா வந்து திரும்பி போக முடியாது. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறா, நீ இந்தியன் இல்லாட்டியும் உண்ட அம்மா இந்தியனாக இருக்கலாம், உண்ட அப்பா இந்தியனாக இருக்கலாம், உண்ட தாத்தா பாட்டி இந்தியனாக இருக்கலாம், நீ ஏதோ வழியில் இந்திய வம்சாவளி தான், நீ வந்து இந்தியாவுக்கு திருப்பி போகணும்னு சொல்லி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உண்ட இங்கிலீஷும் வந்து வித்தியாசமாக இருக்குது, எங்களோட கேனடியன் ஸ்லாங் மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல. அதுக்காக சொல்ல நான் வந்து ஃப்ரெஞ்சில் கதைக்கிறேன்னு சொல்லி ஃப்ரெஞ்சில் வந்து கதைக்க வைக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் அவள் வந்து சமாதானமாக திருப்பி போகணும்னு சொல்லி கெட்ட வார்த்தையால் வந்து இவரை வந்து பேசிக்கொண்டே இருக்கிறா. ஸோ இதை வந்து வீடியோ எடுத்து அது சோஷியல் மீடியா வந்து நிறைய பேசுகிறவர்களாக வந்து வைரல் ஆகுது. ஸோ இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டே வந்து போய்கொண்டே இருக்குது. இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த சம்பவங்கள். இதை விட நேற்று எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் நடந்த அப்புறம் தான் நான் அந்த வீடியோ செஞ்சு போடணும்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு நான் வந்து வந்தேன். ஸோ நேற்று அப்படி என்ன சம்பவம் எனக்கு நடந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், டிம் ஹோட்டன்ஸ். உங்களுக்கு வந்து டிம் ஹோட்டன்ஸ் எல்லாருமே தெரியும், கனடாவுக்காக டிம் ஹோட்டன்ஸ் தெரியாமல் வந்து இருக்காது. ஒரு கனடாவில் இருக்கிற ஃபேமஸான ஒரு வந்து காஃபி ஷாப். ஸோ அந்த காஃபி ஷாப்புக்கு நான் வந்து போயிருந்த நேரத்தில் வந்து அந்த காஃபி ஷாப்பில் வந்து வேலை செஞ்சது வந்து ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக வந்து வெள்ளைக்கார தான் விஷயங்க, ஃபுல்லாக ஒயிட் பீப்புள்ஸ் தான் வந்து வேலை செஞ்சுருக்கீங்கன்னா, ஒரு இந்தியனோ ஒரு ஏஷியனோ ஒரு யாருமே இல்லை, ஃபுல்லாக ஒயிட் பீப்புள்ஸ் தான். ஸோ அப்படியே டீமோட நான் போனேன். நான் வந்து மொன்ட்ரியல் இருக்கேன். ஸோ அப்படியே டீமோட நான் வந்து போய் நான் வந்து லைனில் நிற்கிறேன், காஃபி போனதுக்காக லைனில் நிற்க வந்து ஒரு நபர் வந்து என்னோட வந்து கதைக்கு வந்து எப்படி கதைக்கிறேன்னு சொன்னால், நீ ஏன் இங்கே நிற்கிறேன்னு சொல்லி என்ன வந்து கேட்டேன். அப்போ நான் அதுக்கு சொன்னேன், நான் வந்து காஃபி ஒன்று நிற்கிறேன்னு சொல்ல. அதுக்கு அவர் கேட்டேன் திருப்பி, உங்களோட டீமோடு தான் நிறைய இருக்குது, உண்ட பீப்புள்ட டீமோடு தான் நிறைய இருக்குது, அங்கே போகாமல் ஏன் எங்களோட வெள்ளை டீமோட்டுன்னு சொல்லி அந்த வெள்ளையாகல் வயசு டீமோட்டு ஏன் வந்து நிற்கிறேன்னு சொல்லி எனக்கு வந்து சொன்ன போது விளங்கலை. எங்களோட டீமோட்டுக்கு போகணும்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த அர்த்தம் வந்து விளங்கலை. நான் திரும்பி கேட்டேன், எங்களோட டீமோட்டு தான் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நீ இந்தியன் தானே, உண்ட இந்தியன் பீப்புள் வேறு நிறைய டீமோட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது, அங்கே போனால் உனக்கு கொஞ்சம் சுகமாக இருக்குது, நீ வந்து இங்கே நிற்கிறேன்னு சொல்லி. அப்போ அதுக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன், இது வந்து எங்கடையான்னு சொல்லி இல்லை, அதை விட நான் வந்து இந்தியன் கிடையாது, நான் வந்து ஸ்ரீலங்கன். ஸோ எனக்குமே இந்திய சில விஷயங்கள் வந்து எனக்குமே பிடிக்கல, நான் வந்து ஸ்ரீலங்கன். ஸோ நான் இங்கே நிற்கல என்ன பிள்ளை, இது வந்து கனடா யாருமே இருக்கலாம், நான் நிற்கல என்ன பிள்ளைன்னு சொல்ல. அதுக்கு திருப்பி சொன்னார், இந்தியன் ஸ்ரீலங்கன் எல்லாமே ஒன்று தானே, உங்களோட ஸ்கின் கலர் எல்லாமே நீங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க, எல்லாமே ஒன்று தானே, உங்களோட பழக்கெல்லாம் ஒன்று தான் இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு நான் அவருக்கு தன்மையை விளங்கப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னால், இப்போ அமெரிக்கனும் கனடியன் தான் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, அதுக்காண்டி 2 பேர்ட்ட பழக்க வழக்கம் ஒரே மாதிரி இருக்குமா? அதை விட மெக்சிகோவும் கொலம்பியனும் ஒரே மாதிரி ஸ்பானிஷ்லாம் கற்றுருக்கீங்க, அதுக்காண்டி உங்கள் 2 பேர் பழக்கம் ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை தானே. அதே மாதிரி தான் இந்தியன் ஸ்ரீலங்கனாக இருந்தாலும் ஈவன் இந்தியாவில் கூட வட இந்தியா சவுத், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே பிரிவினை இருக்குது, வட இந்தியா பீப்புள் மற்ற தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் வந்து அதுக்குள்ளேயே வந்து பிரிவினை இருக்குது. அப்படி எங்களுக்குள்ளேயுமே நிறைய வேறுபாடுகள், நிறைய கல்ச்சர் டிஃப்ரென்ஸ், நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது. எங்களுக்குமே செய்கிறது வந்து விஷயம் வந்து பிடிக்கல. ஸோ அதான் நாங்களும் அவையும் வந்து உண்டாக முடியான்னு சொல்லி விளங்கப்படுத்த ஒரு கட்டத்துக்கு பிறகு நிறைய நான் விளங்கப்படுத்தின பிறகு தான் அவர் அந்த சமாதானத்துக்கே வந்து ஓகேன்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு வந்து அவர் வந்து போகிறார். ஸோ அப்படி நான் இவ்வளோ காலம் கனடா வந்து இப்படி ஒரு சம்பவத்தை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. ஸோ எனக்கு இப்படி ஒரு சம்பவம் வந்து நான் வந்து உணரேன். எனக்கு சத்தியமாக அந்த நாளே வந்து ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இவர் வந்து இப்படி கேட்டார், இப்படியான நிலைமைக்கு வந்து கனடா போய்கொண்டிருக்கோம், இப்படியான சூழ்நிலை நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமான்னு சொல்லி எனக்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, கில்ட்டியாக ஃபீல் பண்ண சொல்லி அந்த ஒரு ஃபீலிங்கில் வந்து எனக்கே வந்து தள்ளிட்டு. ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து இப்படியா விஷயங்கள் நடந்துகிட்ருக்குன்னு சோஷியல் மீடியா பார்த்து இதை நான் வந்து வீடியோவை செய்யணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ செஞ்சு கொண்டிருக்கேன். ஸோ இப்படி நீங்களும் வேறு வந்தீங்கன்னு சொன்னால்
கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுக்கு பிறகு உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும். ஏன் இந்த இந்தியன் பீப்பிள், இந்த ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக இந்த வட இந்திய பீப்பிள் அப்படி என்ன தான் கனடா செய்யணும்? ஏன் கனடா மக்கள் வந்து இவைய வெறுக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயம் வந்து இவைய பிள்ளையாக வந்து செஞ்சு இருக்கிறோம். அதை எல்லாம் சொல்லி தொடர்ந்து பார்ப்போம். இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து நாங்கள் குடிபெயர்ந்து போகிறோம்னு சொன்னால், உதாரணமாக நான் இப்போ இலங்கையில் இருந்து கொண்டு கனடாவுக்கு நான் குடிபெயர்ந்து வரேன்னு சொன்னால், நான் இலங்கையில் இருக்கிற பழக்க வழக்கங்களை வந்து கனடாவில் வந்து கடைப்பிடிக்க முடியாது. உதாரணமாக சொல்ல போகணும்னு சொன்னால், இப்போ நான் இலங்கையில் வந்து நான் வந்து எந்த ஒரு குளிர்காலத்துலேயும் வந்து நான் வந்து டிஷர்ட்டோட திரிவேன் இலங்கையில். அதே மாதிரி நான் இங்கேயும் வந்து குளிர்காலத்தில் டிஷர்ட்டோட திரிவேன் சொன்னால் இல்லை, அப்படி இருக்க முடியாது. அதே மாதிரி சில பழக்க வழக்கங்களை, எங்கள் நாட்டில் இருக்கிற பழக்க வழக்கங்களை நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு வந்தால் நாங்கள் வந்து மாற்றிக்கொள்ள தான் போனோம். ஆனால் அந்த ஒரு செயற்பாடை வந்து இந்த வட இந்திய பீப்புள் வந்து கையாளுறதே இல்லை. உதாரணமாக சொல்லப்படணும்னு சொன்னால், இரவு 3 மணிக்கு, இது வந்து நடந்த சம்பவம், நான் வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணி கொடுத்தேன் பாருங்கள். இரவு 3 மணிக்கு ஒரு வட இந்திய கும்பல் வந்து பெரிய அது பிரம்டனில் வந்து பெரிய ஸ்ட்ரீட்டை வந்து ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக வட இந்திய பீப்புள் பாட்டெல்லாம் போட்டு இரவு 3 மணிக்கு டான்ஸ் ஆடி வந்து பார்ட்டி பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் பக்கத்தில் இந்த ஒயிட் பீப்புளெலாம் அந்த வீடியோ எடுத்து பொலிச்சுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய பிரச்சனை வந்து அது வந்து போய்கொண்டிருக்கு. அதாவது இப்போ இந்தியாவில் வந்து 3 மணிக்கு 3 மணிக்கு ரோட்டில் டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னால் நார்மலாக இருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ கனடாவில் வந்துட்டு 3 மணிக்கு வந்து இப்படி பாட்டை போட்டு அவன் ஊர் மேலே சொல்லி டான்ஸ் ஆடிக்கணும்டா யாருக்கு தான் வந்து கோவம் இல்லாது. அப்படிலாம் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வோல்மார்ட் வந்து உங்களுக்கு தெரியும், கனடா வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட். அந்த வோல்மார்ட்டில் வந்து இந்த இந்திய பீப்புள் வந்து தாங்கள் கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் செய்ய போகிறோம்னு சொல்லி முகலமெல்லாம் பிடிச்சி டான்ஸ் எல்லாம் ஆடி அந்த அங்கே செய்கிற ஃபங்க்ஷனை வந்து இங்கே செஞ்சு அதை பார்க்குற ஆக்களுக்கு வந்து ஒரு அநாகரிகமாக இருக்குது. இப்போ அவைக்கு வேணும்னு சொன்னால் அது ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஆனால் அந்த வெள்ளை ஆக்களுக்கெல்லாம் அது வந்து புதுசாக இருக்கும். ஸோ அதை வந்து அவைக்கு வந்து பார்க்க வந்து ஒரு மாதிரி இருக்கும். என்னடாவே எப்படி செய்யணும்னு சொல்லி மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இப்படியான விருப்பம் வந்து உண்டாகி கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான சம்பவம் எப்படின்னு சொன்னால், இந்த டொரண்டோ டவுன் டவுன் இருக்குது தானே, டொரண்டோ டவுன் டவுனில் நிறைய இந்த மலையாளிஸ் வந்து இந்த எங்களோட மலையாள பாட்டை போட்டு டவுன் டவுனில் வந்து இந்த எல்லாருக்கும் தெரியும், அந்த டவுன் எவ்வளோ பரபரப்பாக இருக்கும், இவ்வளோ ஃபேமஸாக இருக்கும்னு சொல்லி அந்த டவுன் டவுனில் அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கோம். ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகுது, ஃபுல்லாக எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அந்த ஹோலி ஃபங்க்ஷனுக்கு வந்து கலர்லாம் அடித்து வந்து பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கணும். ஸோ அப்படிலாம் நடக்குன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக சொல்ல போகணும், இப்போ எங்களோட நாடு இலங்கைன்னு சொன்னால், இலங்கையை நாங்கள் அமைதியாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்க இன்னொரு நாட்டுக்காரர் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்களோட அமைதியை வந்து சீர்குலைப்பறாண்டா பார்த்தோன்றிருக்கு எங்களுக்கு வந்து கோபம் இருந்தானே. அதே மாதிரி தான் இப்போ கனடா மக்கள் வந்து ஒரு அமைதியாக ஃப்ளைட்டை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகளம் வர இமிக்ரெண்ட்டையும் சேர்த்துக்கொண்டு நோம்பலை வந்து வாழ்ந்து வைக்கிறோம். ஆனால் வந்த இமிக்ரெண்ட் வந்து சத்தம் போடாமல் இருந்துட்டு போனால் ஒரு சோழி இல்லை. அதை வந்து தாங்க வந்து இங்கே பிரச்சனை இருந்தால் அதை பார்க்குற கனடா மக்களுக்கு வந்து கோபம் இருந்தானே, அதில் வந்து எந்த வித பிள்ளையும் இல்லை தானே. அதை விட இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி போய் கொண்டிருக்கு. அதை விட நிறைய திருட்டு சம்பவம், இந்த கார் களவெடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க் கொள்ளையடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய உதாரணம் முக்கியமாக இந்த கார் கொள்ளையெல்லாம் முக்கியமான சம்பவம். அது மாதிரி வந்து போதை கடத்துறது, அது எல்லாத்துக்கும் வந்து இந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடந்த போகிறதாகவும் நிறைய பேரை கைது செய்யாமல் வந்து உத்தரவு வந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிஸ்டத்தை மாதிரி வந்து கொலாப்ஸ் ஆகி கொண்டிருக்கிறேன். எப்படி சொன்னால், இந்த கனடாவோட சனத்தொகை பெருக்கம் இருக்குது தானே, கனடாவோட சனத்தொகை பெருக்கம் வந்து உலகளவு வந்து ஒரு சீராக வந்து வளர்ந்தோம். அதாவது வெள்ளை இனத்தாக ஒரு சீராகவும் இமிகிரண்ட் பீப்புளும் சீராக வந்து போய்க்கு வந்து எப்போ இந்த வட இந்திய மக்களுக்கு வந்து வட இந்திய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய விசா வந்து கொடுக்க வலிக்கணுமோ அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பீப்புள் உள்ளுக்கு வந்து இந்த கனடாவோட சனத்தொகை பெருக்கமே வந்து டோட்டலாகவே வேறு மாதிரி போய்க்கொண்டிருக்கு. அதாவது ஃபுல்லாக இமிகிரண்டால வந்து இந்த வட இந்திய மக்களை வந்து வளர்ந்து கொண்டே போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்த கனடிய மக்கள் வந்து என்னதான் கனடா நடக்குது வந்து சொல்லி நிறைய வந்து குழம்பிட்டேன். அது மட்டும் இல்லை வேலை வாய்ப்புகள். ஸோ எப்படி நிறைய பேர் வந்து கனடா பொருளாதாரம் பாதாளத்துக்கு வந்து பொருளாதாரமே வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு. அப்படி கொலாப்ஸ் ஆனபடியாக வேலை வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள விலை வந்து அதிகரித்து போச்சுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ கனடா மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த வட இந்திய மக்கள் மேலே கோபமாக இருக்கிறோமோ அதில் கோபத்தை வந்து இந்த ட்ரூடோன்ற அரசாங்கத்துக்கு மேலேயும் இருந்தவர். ஏன்னா ட்ரூடோ அரசாங்கம் தானே எவ்வளோ பெரிய வந்து நாட்டுக்குள்ளே கூப்பிட்டேன்னு சொல்லி ஒரு கேள்வியும் வந்து அவைக்கில் இருந்தபடியாக ட்ரூடோ அரசாங்கம் உங்களுக்கு வேணாமன்னு சொல்லி அது பதவி விலக கதையெல்லாம் சொல்லி அதெல்லாம் வேறு கதை, அதெல்லாம் நாங்கள் என்ன வீடியோ பார்ப்போம். அப்படி பதவி விலகி அவர் கூட போயிட்டு ஸோ இனி வர எலெக்ஷனுக்கு வந்து கனடா மக்கள் வந்து வெயிட் பண்ணி கொடுக்கணும். எப்படின்னு சொன்னால், இனி வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை வந்து ஆட்சிக்கு அமர்த்தி இந்த இருக்கிற ஊடகரியம் வந்து டிப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கு இனிமேல் எந்த எமிக்கனும் தேவையில்லை. குறிப்பாக இந்த நார்த் இந்தியன் பீப்புள் வந்து எங்களுக்கு கனடா இனிமேல் தேவையே இல்லை. இருக்கிற ஆக்களை அப்புறப்படுத்தி கனடா வந்து துப்புரவாக்கணும், கனடா வந்து க்ளீன் பண்ணி கனடா பழைய நம்பிக்கை கொண்டு வரணும்னு சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சி தான் அதுக்கு வந்தால் தான் வந்து அதுக்கு முடிவு வரும்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து கனடா மக்கள் வந்து இப்போ இருந்து கொண்டிருக்கணும்.
இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கனடா நாட்டுக்குள்ளேயே வந்து நடந்து கொண்டிருக்கு. இப்படி மக்களுக்குள்ள வந்து இவ்வளோ பிரச்சனை போய்க்கொண்டிருக்கு. சாமான் எல்லாம் பயங்கர விலையில போய்க்கொண்டிருக்கு. வேலைவாய்ப்பு எல்லாம் இப்போ போய்க்கொண்டிருக்கு. அப்போலாம் நிறைய பிரச்சனை வந்து போய்க்கொண்டிருக்கு. இதுக்கிடையில வந்து இன்னுமே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க கனடாக்கு எப்படி வரலாம், ஸ்டூடெண்ட்ஸா வரலாமா, அதா வரலாமா, இதா வரலாமான்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. அப்போ அதுக்கெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன்னு சொன்னா, கனடாக்கு நீங்க ஸ்டூடெண்ட்டா வர போறீங்கன்னு சொன்னா, 1க்கு 2 தடவ யோசிச்சு வரலாம். ஏன் ஈவன் இனி 2025ல இல்ல 26ல வந்து கனடா நீங்க வர போறீங்கன்னு சொன்னா நான் இத சொல்ல சரியா பொய்யான்னு சொல்ல தெரியாது. சொன்னா சில பேர் வந்து வேற மாரியும் எடுக்கக்கூடும். ஆனா எந்த ஒரு ஒப்பீனியன் வந்து 2025ல 26 காலப்பகுதியில வந்து நீங்க கனடா வாரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னா, 1க்கு 2 தரம் வந்து யோசிச்சு போட்டு அந்த முடிவெடுங்க. கனடாவ தவிர வேற நல்ல நாடுகளுக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னா, அந்த நாடுகளுக்கு போய்க்கொள்ளுங்க. அப்படி இல்ல கனடா தான் வர போறீங்கன்னு சொன்னா, நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கனடால போய்க்கொண்டிருக்கு. அத பத்தி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். எப்படி எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, எப்படி எப்படியெல்லாம் வந்து பிரச்சனை போய்க்கணும்னு சொல்லி அடுத்த அடுத்த வீடியோ பார்ப்போம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கனடா நீங்க 2025, 26 வர போறீங்கன்னு சொன்னா, 1க்கு 2 தடவ யோசிச்சுட்டு அ வாரது வந்து நல்லம். ஸோ இனிமே வந்து கனடால நடக்கிற விஷயங்கள வந்து நான் வீடியோவா போடுவோம்னு சொல்லி முடிவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்படி கனடா வந்தேன், நான் என்ன விசால வந்தேன், நான் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ தேவைன்னு சொன்னா, கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ கூட நான் போடுறதுக்கு வந்து தயாரா இருக்கேன். நாளைக்கு நான் இன்னும் ஒரு வீடியோ உங்கள சந்திக்கிறேன். அது மட்டும் பாய். Ta dinna do 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 ta